மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா கலாட்டா வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, அந்த வீடியோ கூட நான் சைடில் போடுறேன். கிட்டத்தட்ட இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகி ஒரு 21 மணி நேரம் ஆகுது. 50,000 பேர் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க. இந்த வீடியோவோட கோர் ஐடியாவை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். எவ்வளவு பெரிய எச்ச வேலையில் இந்த பசங்க இறங்கிட்டாங்க. பணம் காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கட்சியை அடிக்கணும்னா இவ்வளவு கேவலமான வேலையிலலாம் இறங்குவீங்களா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த வீடியோவோட தம்மையில் மட்டும் பாருங்கள். இந்த வீடியோவை நான் பார்க்குற தருவாயில் ஒரு 50,000 பேர் பார்த்துருந்தாங்க. இந்த வீடியோவோட தம்மையில் பாருங்களேன், எஸ்ஏசி விசஸ் புஷி ஆனந்த் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய தம்மையில். அடுத்து பார்த்தீங்கன்னா தாவேக்காக்குள் நடப்பது என்ன அப்படிங்கிறது ரெண்டாவது வார்த்தை. மூணாவது பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் கூட இருந்தால் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு தகவல், அதாவது புஷி ஆனந்துக்கும் எஸ்ஏசி அவர்களுக்கும் 2021 நடந்த ஒரு சில முரண்பாடுகள் அடிப்படையாக வச்சு அந்த சமயத்தில் கொடுத்த பேட்டியை இந்த சமயத்தில் இந்த கலாட்டா வாய்ஸ் பயன்படுத்தியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டி முழுக்கவே நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், எந்த வருஷம் இந்த பேட்டி எடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அந்த சமயத்தில் இந்த பேட்டி கொடுக்குற சமயத்தில் எஸ்ஏசி அவர்கள் இந்த பேட்டி கொடுக்கக்கூடிய சமயத்தில் தாவேக்கா அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிக்கப்படல. அந்த சமயத்தில் தாவேக்கா அப்படிங்கிற கட்சி 2024 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலுக்கு 3 மாதம் முன்னாடி இந்த பேட்டி கொடுத்துருக்காங்க. தோராயமாக சொல்லப்போனால் பிப்ரவரி மாதம் 2021 பிப்ரவரி மாதம் இந்த பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டியை கலாட்டா வாய்ஸ் இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கான தேவை என்ன இருக்குது? சரிப்பா நீ அப்லோட் பண்ணு, நான் வேணானே சொல்லலை. அப்போ இந்த பேட்டி எப்போது எடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஊடக அடத்தை நீங்கள் இங்கே பதிவு செய்யணுமா கூடாதா? இந்த பேட்டிக்கும் தாவேக்காக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? இந்த பேட்டி முழுக்க முழுக்க எஸ்ஏசி அவர்கள் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் பற்றி இருக்கக்கூடிய சில வருத்தங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. தன்னுடைய மகனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய மன நெருடல்களை அந்த காலத்தில் இருந்ததை அந்த பேட்டியில் பதிவு செஞ்சுருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே சின்னதாக ஒரு கதை சொல்லிடுறேன். 2021 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் எஸ்ஏசி அவர்கள் விஜயண்ணா வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா விஜயண்ணா என்ன அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா, இந்த கட்சிக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. 2 பேருக்கு நடுவில் இந்த ஒரு இன்சிடென்ட்னால சின்ன முரண்பாடு இருந்துச்சு. அந்த முரண்பாடை அப்போ இருக்கக்கூடிய ஊடகங்கள் அத்தனையுமே பயன்படுத்தினாங்க. அந்த விஷயத்தை எடுத்து இப்போ கலாட்டா வாய்ஸ் இந்த யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்காங்க. என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, இந்த வீடியோக்கும் தாவேக்காக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இந்த வீடியோவில் தாவேக்கா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்படி பழைய வீடியோவை எடுத்து இங்கே போட்டு பப்ளிஷ் பண்ணுறேன்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இந்த வீடியோ இந்த காலத்தில் எடுக்கப்பட்டது, ஆனால் சில காரணங்கள்னால அப்போ அப்லோட் பண்ண முடியல, இப்போ தான் பேமெண்ட் வந்துச்சு அதனால இப்போ அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இது ரெண்டாவது. மூணாவது, அவ்வளவு தைரியமான ஆளாக இருந்தால் நீங்கள் ஏன் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க? வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வைக்கக்கூடிய தேவை என்ன இருக்குது? இந்த வீடியோவை நீங்கள் வீடியோ உள்ளே வந்தவங்க சராசரியாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. இது கொஞ்ச நேரத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க இது ஒரு பழைய வீடியோ அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஷன் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கலாட்டா விட்டு விலையே 2 வருஷம் ஆகிப்போச்சு, அதை பார்த்தாவே பார்க்குறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சில சாமானியர்கள் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே 2 பேருக்கு நடுவில் மறுபடியும் முரண்பாடு வந்துருச்சு போல, புஷி ஆனந்தை வச்சு நிறையா விஷயங்களை பண்ணுறாரு போல, 2 பேருக்கு நடுவில் மறுபடியும் அடிச்சுக்கிட்டாங்க போல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப கேவலமா இல்லையா? இது உண்மையான செய்தியா? இப்படி ஒரு பழைய விஷயத்தை எடுத்து இங்கே அரசியல் பண்ணணும்னா, திருமாவளவன் இருக்கார்ல, அவர் திமுகக்கு எதிராக நிறைய பேசினாரு, அதையே எடுத்து மறுபடியும் போடுங்களேன். அதையும் போட மாட்டீங்க. இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கார்ல, என்னுடைய பையன் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது, வரமாட்டாப்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாரே, அதை எடுத்து போட வேண்டியதானே. வைகோ அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகக்கு எதிராக பல்வேறு விதமான விஷயத்தெல்லாம் பேசினாரு, அப்போ வைகோ அவர்களை பற்றி ஒரு வீடியோ போட வேண்டியதானே. பழசை எடுத்து இங்கே நம்ம போட்டோம்னா, ஏன் இப்போ இந்த அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி வந்தால் என் பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன்னு சொன்னாரே, அதை எடுத்து போட வேண்டியதானே. ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னார்? அதிமுக அப்படிங்கிற கட்சி பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் என் தொகுதியில் பார்த்தீங்கன்னா நான் முடிசூடா மன்னனாக இருந்தேன், என் தொகுதியில் நான் தோத்ததுக்கு சிறுபான்மை வாக்க நாங்கள் மிஸ் பண்ணதான் மிக முக்கியமான காரணம், என் தோல்விக்கு முழுக்க முழுக்க பிஜேபி தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொது மீடியாவில் சொன்னாரே, அதை எடுத்து போட வேண்டியதானே. இப்படி ஒவ்வொரு தலைவரோட பழைய பிரச்சனையை எடுத்து நீங்கள் நம்ம வீடியோ போட்டோம்னா எவ்வளோ வீடியோ போடலாம்? இந்த விஷயமானது இந்த தந்தைக்கும் தனையனுக்கும் நடந்த சின்ன முரண்பாடு. இப்போ என்னோட தந்தைக்கும் எனக்கும் நிறைய முரண்பாடு இருக்கும். என்னோட தந்தை எனக்கு விஷயம் இருக்குங்கிறத நம்பவே மாட்டார், ஒத்துக்கவே மாட்டார். ஏன்னா என்னோட தந்தைக்கு நான் குழந்தையாக தான் இருப்பேன், நான் வளர்ந்துட்டேன், நான் நிறையா படிக்கிறேன், எனக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறத என் தந்தை ஏற்றுக்கவே மாட்டார். ஏன்னா அவர் என்னை சின்ன குழந்தையிலேருந்து பார்க்குறாரு. அவரை பொறுத்தவரை நான் குழந்தை தான், நான் தப்பு பண்ணிடக்கூடாது, எங்கேயும் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உஷார் நிலையில் தான் என் தந்தை இருந்துக்கிட்டே இருப்பார். ஸோ எனக்கும் என் தந்தைக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உங்கள் தந்தை
தந்தைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கா? ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கலானே. அப்போ விஜய் அண்ணாக்கும் அவரோட அப்பாவாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் அவர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய முரண்பாடு மட்டும் இந்த இணையதள உலகத்தில் ஏன் பெரிய லெவலில் விவாதிக்கப்படுது? எப்பா விவாதிக்கிறத நான் தப்பே சொல்லப்பா, அவர் பேட்டி கொடுத்ததுனால தான் நீங்கள் போட்டீங்க, அந்த பேட்டியை இந்த காலத்தில் ஏன் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் எங்களோட பிரதானமான கேள்வி. நீங்கள் திமுகவோட சொம்புங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இவ்வளவு கேவலமான சொம்பு அப்படிங்கிறது இன்னைக்கு தான் நமக்கு தெரிய வருது. இந்த நான் என்ன கேட்குறேன், இதை பதிவு செய்யும் போது இதை பதிவு செய்யப்பட்ட நாளை பதிவு செஞ்சு தானே இதை பதிவு பண்ணணும். அந்த ஒரு அடிப்படை ஊடகவியல் அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? இப்போ இந்த வீடியோவை பார்க்க வந்தவங்களோட கமெண்ட் செக்ஷனை ஏன் ஜனநாயக முறையில் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? யாரோ 4 பேர் நம்ம பசங்க எப்போ அது பழைய வீடியோ அப்படிங்கிற அந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தாவே பார்க்குறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடச்சிருங்கனால தானே அந்த கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த வீடியோக்கு நான் ரிப்போர்ட் அடித்தேன். இந்த வீடியோ பண்ணுற நான் சொல்கிறேன், அந்த வீடியோக்கு நான் ரிப்போர்ட் அடித்தேன். என்னுடைய தோழர்கள் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. அது 50,000 வியூஸ் போயிருக்கு. ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரோட ஹோம் பேஜுக்கு போயிருக்கும். 5 லட்சம் பேர் அந்த தம்மையில பார்த்து 5 லட்சம் வாக்காளர்கிட்ட நீங்கள் இம்பாக்ட் ஏற்படுத்துறீங்க. எங்கள் கட்சியை அரசியல் ரீதியாக விமர்சிங்க, சட்ட ரீதியாக கூட நீங்கள் எங்கள் மேலே வழக்கு போடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. அவதூறை வச்சு எங்கள் கட்சியை வீழ்த்தணும்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், அந்த கனவு நிச்சயமாக நிறைவேறாது. கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து மாநாடு ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இப்போ பொதுக்குழு வரைக்கும் எஸ்எஸ்சி அவர்கள் தாவேக்காவோட தொடர்ச்சியாக உறுதுணையாக தான் இருக்காரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தில் ஒரு பேட்டி கேட்குறாங்க, கட்சி எப்படி போயிட்டு இருக்குன்னு. கரெக்டாக தான் கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணாவோட செயல்பாடை பாராட்டிட்டு தான் போறாரு தவிர அவருக்கும் எங்களுக்கும் முரண்பாடு இருக்கு அப்படிங்கிற அந்த காலகட்ட பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சின்ன சின்ன மன முரண்பாடுகள் இருக்கும். அந்த முரண்பாடை எடுத்து வந்து 2025 வீழ்த்திடலான்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? ஒருபோதும் உங்க கனவு நடக்காது. கட்சியை அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க, உங்க விமர்சனத்துக்கு நாங்கள் அரசியல் ரீதியாக பதில் கொடுப்போம். தனி மனித விமர்சனம், அவதூறை பரப்புறது, பொய் செய்தியை பரப்புறது, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட உங்க சேனலை 10 லட்சம் பேருக்கு மேலே நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நபர்களுக்கும் நீங்கள் செய்கிற ஒரு எச்ச வேலை தான் இது. இதான் உண்மையான தகவல். அத்தனை பேரை ஏமாற்றி ஒரு பொய் செய்தியை பரப்புறீங்க பார்த்தீங்களா? கூடிய சீக்கிரம் நீங்கள் பாடத்தை கற்றுப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, தோழர்களை இந்த வீடியோக்கு ரிப்போர்ட் அடிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.